இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு என்னவா வேணா இருந்துட்டு போட்டுமே, புருஷன் இல்லாதவங்க ஓரமா நிக்கிறது தான் ஊர் வழக்கம். ஆமா, இப்ப நான் என்ன இல்லாதத கேட்டுட்டேன். சாமிக்கு எதுக்கு வழக்கம்? 1000 சொன்னாலும் அவங்க அத்துக்குன்னு வந்தவங்க தானே. என்ன வார்த்தை சொன்னீங்க? ஆண்டி, என்ன பண்றீங்க? உன் பெரியம்மா என் அத்தைய பத்தி என்ன பேசுனாங்கன்னு கேட்டியா? ஆண்டி, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன இருந்தாலும் அவங்க உங்களை விட வயசுல பெரியவங்க தானே. இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்கள கை வாங்குறது நல்லாவா இருக்கு? அவங்க வயசு தராதரம் தெரிஞ்சு என் அத்தை கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டா நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? அவங்க அப்படி சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். சாரி. அவங்க தப்பு பண்ணதுக்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? உங்க பெரியம்மாவை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு. அவங்க இங்க இருக்கவே கூடாது. சுத்தம். நீங்களா கல்யாணம் பண்ணி என்னக்கா பண்ண போறீங்க? என்னக்கா உலகம் எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்களே. சரி, மாமாவுக்கு கடைசியா லவ்வரா ஐ லவ் யூன்னு சொல்லி கிஸ் கொடுத்தியா? டேய், என்னது கிஸ்ஸா? வாண்டு, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறியா நீ? ஐயே, என்னக்கா நீ இன்னும் பூமராவே இருக்க? நீ முதல்ல மாமாவுக்கு ஐ லவ் யூ சொல்லி ஒரு முத்தத்தை கொடு. ஐயோ, நானா? பின்ன நானா? நீ தான் அவரை கட்டிக்க போற, அப்ப நீ தானே சொல்லணும். ஒழுங்கா போய் ஐ லவ் யூ சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வா. என்னால முடியாதுடா, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் உனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறாரு. அதுக்கப்புறம் நீ ஒய்ஃபா? 1000 தடவை நீ ஐ லவ் யூ சொன்னாலும் இந்த லவ்வரா லவ் சொன்ன ஃபீல் வராதுக்கா. அதனால தான் சொல்றேன், ஒழுங்கா போய் ஐ லவ் யூ சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வா. நீ சொல்றதும் சரிதான், ஆனா எப்படிடா நேருக்கு நேரா அவர் முகத்தை பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? வெக்கமா இருக்குடா. நீ தான் வழக்கமா லெட்டர் எழுதுவல, பேசாம ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து கிஸ் பண்ணு. கல்யாணத்தை நிறுத்த பிளான் வச்சிருக்கீங்களா? எனக்கு அழிக்கிறதுக்கு நிறுத்துறதுக்குலாம் ஃபார்ம்ல அத்துபடி. உனக்கு இன்னொரு வீடியோ காட்டவா? ஏறு. நானும் வரணும் லவ் பண்றோம்னு தெரிஞ்சும் ஏன் ஆண்டி எங்களை பிரிச்சு வைக்க பாக்குறீங்க? ப்ளீஸ் எங்களை சேர்த்து வைங்க ஆண்டி. இங்க பாரு, என் பையனுக்கு நான் பார்த்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கு என் பையன் ஆசை விருப்பத்தை விட என் கௌரவம் தான் முக்கியம். நான் பார்த்த பொண்ணான வெண்ணிலா கழுத்துல தான் வரும் தாலி கட்டுவான். நான் கட்ட வைப்பேன். நான் அண்ணாமலை ஆண்டி கிட்ட இப்படி எல்லாம் கெஞ்சலையே, அப்புறம் எப்படி இதெல்லாம்? ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த அண்ணாமலையோட வாய்ஸ் கொடுத்து நீ என்கிட்ட ஃபோன் பேசின ரெக்கார்டட் வாய்ஸை வச்சு நான் கிரியேட் பண்ணது. சோ நம்ம கிரியேஷன் எப்படி பக்காவா? அப்புறம் வெண்ணிலா அவனை ஏமாத்துறான்னு சொல்லி சும்மா கெஞ்சலாம் வேணாம். இந்த வீடியோ காமிச்சா போதும், வருண் அவன் அம்மாவை வெறுத்துட்டு ஓம் கூடிய வந்துடுவான். அப்புறம் இந்த கல்யாணம் தன்னால நின்றுடும். அதுக்கப்புறம் உன் கழுத்துல வருண் தான் தாலி கட்டுவான். ஒருவேளை அப்பவும் வருண் உன் கழுத்துல தாலி கட்டலனா இந்த வீடியோவை மண்டபத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் காட்டி நியாயத்தை கேளு. இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க 2 நாள் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்றுடும். வேற லெவல். நான் இப்பவே இத வருண் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. போ, நான் சேர்க்கிறேன். வெண்ணிலா, உரிமைய பத்தியா பேசுற? வருண் எனக்கு தான் சொல்லி உரிமையா பேசுற ஒத்திய நான் அனுப்புறேன். அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு பாக்குறேன்.
ஏங்க நமக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் கீழே நடக்க போற உளமேற்பு சடங்கு தான். அதுல எப்படியாவது சம்மதம் இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? நிறுத்திடுவீங்கல்ல? அது போதுங்க, எப்படியாவது சொல்லிடுங்க. உங்களை நம்பிதாங்க இருக்கேன். என்னவானு என்ன சொன்னா? கல்யாணத்தை நிறுத்த சொல்றான். நான் கூட இவனுக்கு சாரா மேல லவ் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா லவ் பண்ணிருக்கான். அவன் யார லவ் பண்ணா நமக்கு என்ன? இந்த கண்ணால நின்னுச்சுன்னா அது போதும். கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு தான் பந்தக்கால் ஃபங்க்ஷன் அப்பவும் வந்திருக்கான். இந்த லைலா மூஞ்சுதான் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒன் சைடா வயலின் வாசிச்சுட்டு இருந்திருக்கு. வெண்ணிலா கிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்ல. எனக்கு அத்தை தான் முக்கியம், என் அத்தை சந்தோஷம் தான் முக்கியம்னு கதை விடுவா. இத வேற ஆள் கிட்ட தான் சொல்லணும். சாரா, இத அவகிட்ட சொல்லி அவளோட பிளான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். வாமா. வெண்ணிலா எங்க? அவங்க மாப்பிள்ளைய பார்க்க போயிருக்காங்க. இவ எதுக்கு வருண பார்க்க போறா? அவளை விட்டா காரியமே கெட்டுருமே. விடக்கூடாது. அவன் ஒருவேளை உன்னை கழட்டி விட ஏதோ பிளான் பண்றானோ என்னமோ. வரும் அவன் அம்மாவை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டான்னு உனக்கும் தெரியும்ல. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நிக்கணும் நீ நினைக்கிற? வருண் மனச மாத்த என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. இங்க பாரு, என் பையனுக்கு நான் பார்த்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கு என் பையன் ஆசை விருப்பத்தை விட என் கௌரவம் தான் முக்கியம். நான் பார்த்த பொண்ணான வெண்ணிலா கழுத்துல தான் வருண் தாலி கட்டுவான். எதுக்கு இப்ப சிரிக்கிற? எனக்கு வருணை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அத நினைச்சுதான் சிரிக்கிறேன். அவன் இதெல்லாம் நம்பி உடனே அவங்க அம்மாவை போய் எதிர்த்து கேள்வி கேட்பான்னு நம்புறியா? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? நான் சொல்ற மாதிரி செய். என்ன? வருண பாரு, 9 மணிக்கு நான் கோயில்ல காத்துட்டு இருப்பேன். அங்க நீ வந்து என் கழுத்துல தாலி கட்டலனா நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டு.